हालेलुया। हालेलुया। पवित्र परमेश्वर प्रभु यीशु मसीह और उसके पवित्र नाम को धन्यवाद हो। கர்த்தர் இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். मैंने एक संदेश निकाला है நான் ஒரு செய்தி எடுத்தேன் प्रभु के नाम की महिमा के लिए। கர்த்தருடைய நாம மகிமைக்காக. उस संदेश का मैं मूल देने वाला हूँ कि महिमा का दान। நான் அந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கேன், மகிமையினால கிடைக்கிற ஒரு காணிக்கை, महिमा का दान மகிமையின் காணிக்கை या एक परफेक्ट दान जो हम देखने लायक जो दान हमें देना है वो बारे में प्रभु ने यहाँ पर बताया है। கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற ஒரு உத்தமமான ஒரு காணிக்கை. पढ़ेंगे मत्ती का सुसमाचार किताब में மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12वां अध्याय 12வது அதிகாரம் 41 से 46 41 இருந்து வாசிக்கலாம். आखिरी। யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். मार्क 12 मार्क 12 मार्क 12 12वां अध्याय 41 से 44। இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியாக 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். वह मंदिर के भंडार के सामने बैठकर देख रहा था कि लोग मंदिर के भंडार में किस प्रकार के पैसे डालते हैं, और बहुत से धनवानों ने बहुत कुछ डाला। इतने में एक कंगाल विधवा ने आकर 2 दमड़ियों जो एक अधे के बराबर होते हैं डाली। तब उसने अपने चेलों को पास बुलाकर उनसे कहा, मैं तुमसे सच कहता हूं कि मंदिर के भंडार में डालने वालों में से इस कंगाल विधवा ने सबसे बढ़कर डाला है, क्योंकि सब ने अपने धन की बढ़ती में से डाली है, परंतु इसने अपनी घटी में से जो कुछ उसका था अर्थात अपनी सारी जीविका डाल दी है। हालेलुया। हालेलुया। ये वचन के लिए हम प्रार्थना करेंगे। இந்த வார்த்தைக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். पवित्र परमेश्वर प्रभु यीशु मसीह आपको धन्यवाद करते हैं। பரிசுத்தமுள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். इस वचन में आप हमें कुछ सिखाना चाहते हैं இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு கற்று தாரும். वो बातें हम समझने के लिए हमारे बुद्धि ज्ञान को आपके हाथों में देते हैं प्रभु। நீர் சொன்ன இந்த மகிமையானதை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். परमेश्वर ये वचन हमारे लिए आशीषित बने। இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். प्रार्थना प्रभु यीशु के नाम से मांगते हैं। ஜெபத்தை இயேசுவினுடைய நாமத்தில் கேட்கிறோம். आमीन। हालेलुया। हालेलुया। ये सब हम सब जानते हैं इस कहानी के बारे में। இந்த ஸ்டோரியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். वो विधवा औरत के बारे में, ஒரு ஏழையான விதவையை பற்றி. उस गरीब विधवा औरत ने वहां पर जो दान दिया, இந்த ஏழையான ஒரு விதவை எவ்வளவு காணிக்கை கொடுத்தாள், उस दान के वजह से वो बहुत जो है नामचीन हो गया है। அந்த காணிக்கையை பற்றி கர்த்தர் ஒரு பெரிய அற்புதமாக சொல்லுகிறார். आज भी जो है बहुत जगह पे दान के बारे में बताएंगे तो वो विधवा औरत को याद किया जाता होगा। நிறைய இடங்கள்ல அந்த காணிக்கை பற்றி பேசும்போது அந்த ஏழை விதவையை பற்றி பேசுவாங்க. उसने सोचा नहीं होगा कि मेरा दान इतना बड़े बातों को कर देगा அந்த करके। ஏழை விதவைக்கு தெரியாது என்னுடைய காணிக்கை இவ்வளவு ஒரு பெரிய மகிமையான காரியத்தை செய்யும் அப்படின்னு. पर परमेश्वर उसमें से हमें कुछ बातों को बताना चाहता ஆனா है। கர்த்தர் அதை எழுதி நமக்கு படித்து கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார். क्यों हम देना चाहिए, எதற்காக நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், और देना क्या जरूरी है क्या? ஆண்டவருக்காக கண்டிப்பா கொடுக்கணுமா, या देने से मैं गरीब हो सकता हूँ? இல்ல நான் கொடுத்ததுனால அது என்னை பாதிக்குமா? परमेश्वर का वचन कहता है கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது कि तू मुझे परख के देख सकता है देने में। ஆண்டவர் சொல்றார், நீ கொடுத்து என்னை சோதித்து பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். हालेलुया। हालेलुया। वचन में कहीं पर भी हम प्रभु को परख नहीं सकते हैं।
வேத வார்த்தை ஒரு பக்கமே நீ தேவனை சோதிக்க கூடாது அப்படின்னு எழுதியிருக்கிறது. सृष्टिकर्ता के ऊपर परख नहीं सकता है, சிருஷ்டிக்கப்பட்ட எந்த ஒரு காரியமும் சிருஷ்டிகரை சோதிக்க கூடாது. पर वचन में प्रभु कहता है तू देने में मुझे परख कर देख के ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் கொடுக்கிற விஷயத்துல என்ன நீங்க சோதித்து பாருங்கள். हालेलुया। ஹalleluya. इस विधवा औरत ने जो दान दिया है இந்த ஏழையான ஒரு விதவை கொடுத்த காணிக்கை वो अद्भुत है, அது ஒரு பெரிய அற்புதம். और उसके समान आज अगर हम इस दुनिया में अगर देखना चाहेंगे उसके जैसा कोई दान दे रहा है இன்னைக்கு இந்த உலகத்துல நான் பார்க்க முடியுமா இதே போல ஒரு கொடுக்கிற ஆளை? शायद भी हो सकते हैं, இருக்கலாம் ஒருவேளை. ज्यादातर नामुमकिन ही हम बता सकते हैं, ஆனா நம்ம ரொம்ப முடியாது ஒரு சிலர் கொடுத்திருக்கலாம். हम हमारे कलीसिया में ही देख सकते हैं நம்முடைய சபையில நாம் कि பார்க்கலாம். ऐसा दान देने वाला जो अपने आप अपना पूरा पूंजी देने वाला कोई है क्या? அதாவது இருந்த எல்லாவற்றையும் கொடுத்த மனப்பூர்வமாய் கொடுத்தவர்கள் ऐसा बहुत मुश्किल है, அதை நான் பார்க்க முடியாது. परंतु एक व्यक्ति तो लगभग इसके जैसा वो दान देता है। ஒரு சிலர் இதை போல சில காரியங்களை கர்த்தர் கொடுப்பார்கள். उदाहरण के रूप में हम देखेंगे पास्टर माड़ा जोसेफ, उनको நம்ம பார்த்தோம்னா மாடா ஜோசப் பிரதர் அவங்க वो प्रभु को देने में पीछे कभी नहीं हटता है, அவர் ஆண்டவர் கொடுக்கிறதுல ஒரு நாள் அவர் பின்வாங்குவதில்லை. और वो देने के वजह से அதான் அப்படி கொடுக்கிறது நிமித்தமாக उसका बेटा उनको क्या कहता है, அவருடைய பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னு, मेरा पिताजी पागल हो गया है ऐसा कहता है। என்னுடைய அப்பாவுக்கு பாகலாயிட்டார் அப்படின்னு. वो मेरा पिताजी समझ नहीं पाता, किधर भी पैसा दे देता, ऐसा वो कहता है। என்னுடைய தகப்பனாருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கி எதையாவது எப்படியாவது கொடுத்துருதாரு அப்படிங்கிறார். क्योंकि आज के तारीख में ऐसा देने वाले को ये लोग तो पसंद नहीं करेंगे। இன்னைக்கு அப்படி காணிக்க முழுவதுமா கொடுக்கிற ஜனங்களும் உலகம் அதை விரும்பாது. अगर मैं ही अपना पूरा चीज प्रभु को मैंने दान में डाल दिया तो लोग कहेंगे कि तुझे अपना खुद का विचार सोच विचार नहीं कर सकता है। நான் இன்னைக்கு அப்படி மனப்பூர்வமா இருந்ததெல்லாம் போட்டுட்டா என்ன நீ ஒன்னும் யோசிக்காம இந்த மாதிரி செய்திருக்கேன். तो वचन में नहीं पड़ता है कि प्रभु कैसा मांगता है, कैसा हमें देना चाहिए, ऐसा बहुत सारी बातों को बताएंगे। சிலர் சொல்லுவாங்க வார்த்தையில இப்படி எல்லாம் எழுதி இருக்குது, இப்படி எல்லாம் முழுசும் போடணும்னு அவசியம் இல்லம்மாங்க. हालेलुया। ஹalleluya. तो हम हमारे दान में एक लिमिट, मतलब इतना ही मैं प्रभु को देना, ऐसा हमारे मन में हम विचार करके रखते हैं। காணிக்கையில நாம் கர்த்தருக்கு எவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சில காரியங்களை முடிவெடுத்து வைத்திருக்கோம். यीशु को मैं ये हफ्ता में इतना ही दूंगा करके हमने एक बंदी बना के रखा है। நம்ம சில நேரத்துல ஆண்டவருக்கு இந்த வாரத்துல இவ்வளவுதான் கொடுக்கணும்னு சொல்லி நம்மளே சில காரியங்களை முடிச்சு पर வைத்திருக்கிறோம். यीशु हमारे लिए कितना देता है? ஆனால் இயேசுவானவர் நமக்காக எதை கொடுத்தார்? क्या यीशु भी हमारे लिए कोई बंद बना के रखता है कि इतना ही मैं इसको दूंगा करके? ஆண்டவர் நமக்காக இவ்வளவுதான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது முடிவு வச்சிருக்கிறாரா? क्या इसका काबिलियत इतना ही है, इसको इतना ही पगार चाहिए, ऐसा वो सोचता है क्या? இவ்வளவுதான் தேவை, இவ்வளவுதான் கொடுக்கணும் சம்பளம், ऐसा नहीं परमेश्वर सोचता है। ஆனா அப்படி அவர் நினைக்கவில்லை. परमेश्वर हमें बहुतायत देना चाहता है। கர்த்தர் அவர் நினைக்கிறார் பரிபூரணமாக நல்லா கொடுக்கணும் அப்படின்னு. परमेश्वर मुझे जो है इस दुनिया से सबसे ज्यादा आशीष करना पसंद करता है। ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகத்துல என்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றை காட்டிலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். हालेलुया। ஹalleluya. तो इस विधवा औरत ने प्रभु को देने में कोई बांध नहीं रखा, उसने पूरा जो अपना था सब कुछ दे दिया है। இந்த ஏழையான விதவை கொடுக்கிற விஷயத்துல தனக்குன்னு ஒரு காரியத்தை வையாம கர்த்தருக்காகவே எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். मेरे को लगता है कि वो हर दिन काम कर कर अपना जो खाना पीना खाकर बाद में जो बचा है सब दान में डाल देती होगी। நான் நினைக்கிறேன் அவள் அன்றாட வேலை பார்த்து தனக்கு சாப்பாடுக்கு போக மீதி எவ்வளவு கையில இருந்ததோ அவ்வளதையுமே அவள் போட்டு விட்டாள். हालेलुया। ஹalleluya. इस दुनिया के लोग जो अमीर कौन है वो देखने में अलग तरीके से देखते हैं। இந்த உலகத்துல பணக்காரர்கள் ஐஸ்வர்யவான்கள் எப்படி இருப்பாங்கங்கிறதை தெரிகிறது. कि वो समझते हैं कि जिनके पास बहुत सारा धन है நம்ம நினைக்கலாம் அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, वो किसी को मदद नहीं करेंगे, அவங்க யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க, पर उनको कोई गति नहीं होती पैसे के मामले में। அவங்களுக்கு பண விஷயத்துல ஒரு நாள் கஷ்டம் வருகிறது இல்லை. तो उनके रहन सहन को देखकर हम समझते ये बहुत धनी है करके, நம்ம நினைக்கிறோம் இவங்களுக்கு ஒரு குறைவு இல்லை, நல்ல பணக்காரங்க पर அப்படின்னு. वचन ऐसा नहीं बताता है। ஆனால் வார்த்தை அப்படி சொல்லவில்லை. जो देता है वही धनी कहलाया जाता है। பைபிள் சொல்லுகிறது யார் கொடுக்கிறார்களோ அவர்களே ஐஸ்வர்யவான்கள். हालेलुया। ஹalleluya. इस दुनिया में हम दो प्रकार की कंपनियों को जानते हैं। ரெண்டு விதமான கம்பெனியை நாம் உலகத்துல एक இருந்திருக்கிறோம். टाटा कंपनी जो दुनिया आजादी होने के पहले से हमारे देश में है, நம்முடைய தேசம் சுதந்திரத்துக்கு முந்தையே டாடா என்கிற கம்பெனி முதலாவது இருக்கிறது. और एक आजादी के बहुत साल बाद एक खड़ा हुआ एक रिलायंस कंपनी। இன்னொரு கம்பெனி ரிலையன்ஸ், அது
சமீபமாக தான் அது உண்டாச்சு. दुनिया के नज़र में रिलायंस अमीर सबसे अमीर बोलेगा तो दुनिया में दूसरे तीसरे या चौथे नंबर पर हम देख सकते हैं। உலகத்துல நிறைய பணக்காரங்க இருந்தாலும் இந்த ஆளு கொஞ்சம் முன்னால இருக்கிறார். हाँ, सबसे अमीर बोलेगा तो तीसरे दुनिया में तीसरे चौथे या पांचवें नंबर में रिलायंस आ जाता அது है। 3-4 நம்பர்ல அவ்வளவு ஒரு எண்ணிக்கையில அந்த ஆளு உயர்ந்திருக்கிறார். टाटा कंपनी को अगर हम देखेंगे वो 50-60 के बाद वो जो है अमीर के इसमें आता है। ஆனால் டாடா கம்பெனியை பார்க்கும்போது 50-50க்குள்ள தான் அவர் வருவார். तो दुनिया के नजर में रिलायंस सबसे अमीर ऐसा लगता है। உலக பார்வையில எல்லாவற்றை காட்டிலும் ஐஸ்வர்யவான் ரிலையன்ஸ் தான் தெரியும். पर सच में अगर हम देखा जाएंगे तो ஆனா உண்மையிலே நாம் எல்லாவற்றையும் பார்த்தால் टाटा जो है वो देने में सबसे आगे रहता है। டாடா கம்பெனி மற்றவர்களுக்கு கொடுக்கறதுல எல்லாத்துலயும் முதன்மையா இருக்கிறது. आजादी के टाइम से लेके भारत देश को उसने बहुत सारी बातों को दिया है। உலகம் நம்முடைய தேசம் விடுதலை அடைந்ததிலிருந்து நிறைய காரியம் அரசாங்கத்துக்காக கொடுத்திருக்கிறான். तो भले ही दुनिया की नजर में रिलायंस अमीर हो सकता है, ஒருவேளை உலக பிரகாரமாக ரிலையன்ஸ் இப்பதான் நமக்கு தெரியலாம். पर हमारा मन जानता है अगर टाटा ऐसा दान धर्म नहीं करता तो वो सबसे अमीर कहलाया जा सकता था। ஒருவேளை டாட்டாக்காரனும் அப்படி அதிகமா கொடாம இருந்திருந்தா அவன் கூட அதே மாதிரி எல்லாத்தையும் உயர்ந்திருப்பார். वैसे ही जो अमीर जो है वो देने वाले के ऊपर निर्भर करता है। ஐஸ்வர்யவான் என்பது கொடுக்கிறத வைத்து தான் நிர்ணயிக்கப்படுகிறது. हालेलुया। हालेलुया। एक उदाहरण मैं बताना चाहता हूँ। உதாரணமாக ஒரு காரியத்தை एक சொல்கிறேன். अमीर व्यक्ति था, ஒரு பணக்கார மனுஷன் இருக்கிறார். उसका एक गाड़ी चलाने वाला ड्राइवर था। அவருக்கு ஒரு வண்டி ஓட்டுகிற ஒரு டிரைவர் இருந்தார். वो अमीर हमेशा जाकर एक महंगे शोरूम में जाकर अपने लिए वस्त्र खरीदता था। அந்த ஐஸ்வர்யவான் எப்பொழுதுமே ஒரு பெரிய ஷோரூம்ல போய் விலை உயர்ந்த சில துணிகளை வாங்குவார். तो एक दिन उसे मालूम पड़ा कि कल मेरा जो ड्राइवर का जन्मदिन है, அந்த முதலாளி நினைத்தான் நாளைக்கு என்னுடைய டிரைவருடைய பிறந்த நாள், तो उसको एक अच्छा सा वस्त्र लेके देना है करके। அவனுக்கும் கூட ஒரு நல்ல வஸ்திரத்தை எடுத்து கொடுக்க வேண்டும் तो वही वो महंगे दुकान में गया। அவனும் அதே ஒரு பணக்கார அந்த நல்ல உயர்ந்த கடைக்கு போனார். तो वो जाते ही वो दुकान वाले ने देखकर उसको महंगा महंगा शर्ट दिखाना शुरू कर दिया। அந்த ஐஸ்வர்யவானை பார்த்துட்டு அவன் எல்லா விலை உயர்ந்த துணிகளையே எடுத்து तो காண்பிக்கிறான். उसने क्या किया, वो बोला नहीं नहीं ये इतना महंगा नहीं चाहिए, सस्ता से सस्ता कम से कम वाला मेरे को बताओ कर। ஆனா அவன் சொன்னா இவ்வளவு உயர்ந்ததான துணிமணி வேண்டாம், கொஞ்சம் குறைஞ்சதுல குறைவானதுன்னு எடுத்து கொடு அப்படின்னு. दुकानदार कहने लगा साहब आप तो इसके नीचे देखते ही नहीं, इतना महंगाई देखते हैं। ஆனா கடைக்காரன் சொன்னாங்க ஐயா நீங்க எப்போதுமே விலை கொண்டுதான் எடுப்பீங்க, அதனாலதான் நாங்க விலை உயர்ந்ததை தருகிறோம். तो इसने कहा नहीं नहीं वो मेरा ड्राइवर का जन्मदिन है उसको मैं देना चाहता, तो सस्ता से सस्ता जो है तुम मेरे को वस्त्र दिखाओ कर। ஆனா அவன் சொன்னா இல்ல இது எனக்கு இல்ல என்னுடைய டிரைவருக்கு, அதனால உங்க கடையில இருக்கிற எல்லாத்துலயும் விலை குறைந்த துணி எடுத்து தாங்க அப்படின்னு. तो उसने ड्राइवर को वो शर्ट सस्ता वाला लाके दे दिया। ஆகவே விலை குறைந்த ஒரு துணியை அவன் எடுத்து थोड़े ही दिन में वो मालिक का जन्मदिन आया। கொஞ்ச நாள் கழிச்சு அந்த எஜமானுடைய பிறந்தநாள் तो வந்தது. उस ड्राइवर को लगा मालिक के लिए कुछ देना है करके। அந்த டிரைவர் நினைத்தான் நம்ம கண்டிப்பா நம்முடைய ஓனருக்கு ஏதாவது எடுத்து கொடுக்கணும். उसे पता है मालिक इस दुकान के वस्त्र को पसंद करते हैं करके। அவருக்கு தெரியும் இந்த கடையில் உள்ள துணியை தான் நம்முடைய எஜமான் விரும்புகிறார் அப்படின்னு. तो वो जाकर अकेले में वहां पर वो वस्त्र लेने चले गए। அவரும் கூட தனியாக சென்று அந்த கடைக்கு போயிருந்தான். तो उस व्यक्ति को देखकर उस दुकानदार ने सबसे सस्ता वाला जो है वस्त्र दिखाया। கடைக்காரன் என்ன நினைச்சான்னா அந்த அவர்கிட்ட இருக்கிறதுல குறைந்த விலை உள்ள துணியை தான் அவன் அந்த டிரைவருக்கு तो காமிச்சான். उसने बोला नहीं नहीं मेरे को सबसे महंगा वस्त्र चाहिए। ஆனா இவன் சொன்னா எங்களுக்கு எல்லாவற்றையும் விட நல்ல உயர்வான விலை உள்ள துணி வேணும். क्योंकि मेरा मालिक का जो है जन्मदिन है, அது என்னுடைய எஜமானுக்கு என்னுடைய பிறந்த நாள், उसको मैं अच्छा चीज देना चाहता அவருக்கு हूँ। நான் நல்ல துணியை கொடுக்க விரும்புகிறேன். हालेलुया। ஹல்லேலூயா. तो वो दुकानदार सोचता है அந்த கடைக்காரன் நினைக்கிறான் इसमें कौन अमीर है। இதுல யார் பணக்காரன்? हम अच्छे से देखा जाएंगे तो वो ड्राइवर ही अमीर है। உண்மையிலே அந்த டிரைவர் தான் வசதி உள்ளவனாக இருக்கான். हालेलुया। हालेलुया। तो ये विधवा औरत ने भी भले ही उसके पास भले ही थोड़ा सा था, இந்த விதவையான ஸ்திரீட்ட இருந்த தொகை குறையான தொகை पर उसने वो सब कुछ प्रभु को दे दिया। ஆனால் அந்த குறைவான தொகையையும் முழுமையாக கொடுத்து விட்டார். प्रभु उस बातों को ही देखता है। கர்த்தர் அந்த முழுமையானதை தான் பார்க்கிறார். हम मसीहाई में जन्म ले चुके हैं, நாம் எல்லாரும் கர்த்தருக்குள்ள நாம் பிறந்திருக்கிறோம். तो हम पैदा हुए हैं ताकि दूसरों को देने के लिए। நாம் பிறந்ததே
மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக. हालेलुया। ஹalleluya. क्योंकि हमारा पिता जो है वो देने वाला खुदा है। நம்முடைய தகப்பன் எல்லாம் கொடுக்கக்கூடியவர். हमारा प्रभु यीशु को देखेंगे, जो वो वचन में लिखा है वो मांगने वाले को बहुतायत से देता है। நம்முடைய பைபிள் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் கேட்கிற எவனும் பரிபூரணமாய் பெற்றுக்கொள்கிறான். हालेलुया। ஹalleluya. तो हमारे पिता के समान हमें बनना है। நாமும் கூட நம்முடைய பிதாவாகிய இயேசுவை போலவே வாழ வேண்டும். मैंने अपने जीवन में बहुत जगह पे काम किया है। நான் நிறைய இடங்கள்ல சில வேலைக்கு போயிருக்கிறேன். जब बम्बई में काम किया था तो पगार पूरा घर में मम्मी को दे देता था। நான் வேலை பார்க்கும்போது என்னுடைய சம்பளத்தெல்லாம் அப்படியே எடுத்து என்னுடைய அம்மாட்ட கொடுத்துருவேன். जब मैं बाहरगांव में गया था எப்பொழுது நான் வெளிநாட்டுக்கு போனேனோ तो वहाँ पर पगार मिला मुझे, அப்போ எனக்கு சம்பளம் கிடைச்சது. वहाँ से भी मैं घर में ही बेचता था। அப்பவும் நான் அங்கதான் அனுப்புனேன். पर वहाँ पर जहाँ पे मैं कलीसिया में जाता था ஆனா திரும்ப நான் சபைக்கு போனேன். तो उस कलीसिया में मैंने अपना दान और दशंश को देना शुरू किया। அந்த சபையில என்னுடைய காணிக்கை என்னுடைய தசமாத்தை அந்த சபைக்கு நான் கொடுத்தேன். और पता नहीं परमेश्वर का बड़ा अनुग्रह है, ஆனா கர்த்தருடைய கிருபையை பாருங்க, मैं जो है कमाने से अधिक देना परमेश्वर को पसंद करता हूँ। நான் எவ்வளவு உழைக்கிறேனோ அதை காட்டிலும் அதிகமா கர்த்தர் கொடுக்க ஆசைப்பட்டேன். कि परमेश्वर ने 10 गुना मांगा है। எனக்கு 10 மடங்கு அதிகமா கொடுத்தார். परमेश्वर कहता है तो 100 में 10 दशंश रखना है। வேதத்துல அவர் சொல்லுகிறார் நீ 100க்கு 10 கொடுத்தா போதும் पर அப்படின்னு. मैं सोचता हूँ जितना मैं दूंगा उतना प्रभु मुझे आशीष करेगा। நான் நினைச்சேன் நான் எவ்வளவு கொடுக்கிறேனோ அவ்வளவு நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். हालेलुया। ஹalleluya. तो मैंने ऐसा देना शुरू किया था। அதே போல நானும் கொடுக்க ஆரம்பித்தேன். मैं जब नौकरी में लगा मेरे को तकरीबन वहाँ पर 10 या 11,000 रुपए पगार था। நான் ஆரம்பத்துல வேலைக்கு போகும்போது 10,000 11,000க்குள்ள தான் கிடைச்சது. और वहाँ पर बढ़ोतरी जो है बहुत आराम से ही होता है। அங்க வந்து சீக்கிரமா ஒண்ணும் கூடாது. देखिए यहाँ पर मैंने काम किया बम्बई में 10,000 में, तो 5 साल के बाद मेरे को 13,000 रुपए पगार हुआ था। நாங்க கம்பெனில வேலை உட்காந்து 10,000 ரூபாய் சம்பளம், கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு தான் 13,000. एक 5 साल बाद यहाँ पर 13,000 हुआ था। அது 5 வருஷம் கழித்த பிறகு தான் 13,000. हाँ, पर वहाँ पर मैंने जब 10,000 में काम किया था, ஆனா அங்க நான் முதலாவது 10,000த்துல போய் வேலை செஞ்சேன். प्रभु को मैंने अच्छा देना सीख गया था। நான் கர்த்தருக்கு கொடுக்கிறதை நான் தெரிந்து கொண்டேன். 3 साल के अंदर 3 வருஷத்துக்குள்ள मेरा पगार तकरीबन 30,000 के ऊपर हो गया था। என்னுடைய சம்பளம் 30,000 தாண்டினது. हालेलुया। ஹalleluya. ये मैंने जो है अपने जीवन में एहसास किया है। என்னுடைய வாழ்க்கையில நான் இதை அனுபவித்திருக்கிறேன். जितना मैं देना सीखूंगा எவ்வளவு நான் கொடுக்க பழகுகிறேனோ उतना प्रभु मुझे आशीष करता है। அப்படியே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். आज भी प्रभु ने बहुत सारे आशीष किया है। ஆண்டவர் இப்பவும் என்னை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துல तो வைத்திருக்கிறார். प्रभु को जो हम दान देते हैं கர்த்தருக்காக நாம் கொடுக்கிற விஷயத்துல காணிக்கையில ये एक बड़ा सा सौभाग्य है। அது ஒரு நல்ல ஒரு பாக்கியம். क्योंकि देखिए हम कोई गरीब को मदद कर सकते हैं, நாம் சில ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியும். रिश्तेदारों को दे सकते हैं, சில ஆட்களுக்கு நம்ம உதவி செய்ய पर முடியும். प्रभु हमसे मांग रहा है और हम प्रभु को देने जैसा बड़ा आदमी बन गए तो वो बहुत बड़ा सौभाग्य की ஆனால் बात है। கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயம் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறாருன்னா அது நாம் கொடுக்கிறது ஒரு மகிமையான காரியம். हालेलुया। ஹalleluya. मेरा एक सपना है எனக்கு ஒரு தரிசனம் कि உண்டு. मैं सबसे अधिक दान डालू करके, நான் அதிகமான காணிக்கையை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். तो केवल एक दिन नहीं, ஒரு நாள் இல்ல, हफ्ता हफ्ता जब भी जो है होता है दान, तो मेरा मन ऐसा कहता है मैं सबसे अधिक डालना चाहिए। நான் என்னுடைய மனதில் நினைக்கிறேன் ஆண்டவரே எப்போதும் இல்ல ஒவ்வொரு வாரமுமே நான் तो அதிகமாக परमेश्वर उसका मार्ग बनाकर देता है। கர்த்தர் அப்படிப்பட்ட வழியை நமக்கு திறந்து வைக்கிறார். देखिए मैं रोज का ही काम करता हूँ, நான் தினமும் வேலை செய்கிறேன். पर शनिवार की जब बात आती है, எப்பொழுது சனிக்கிழமையில நான் வேலைக்கு போகிறேன், अभी कल रविवार है समझिए, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, तो वो शनिवार को प्रभु मुझे इतना देता है कि मैं दिल खुश होकर दान दे सकूं। நான் எனக்கு சனிக்கிழமைக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா நான் ஞாயிற்றுக்கிழமை மனப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு கிடைக்கிறது. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. तो प्रभु जो है उस विधवा की उस दान को देखता है, கர்த்தர் அந்த ஏழை விதவையினுடைய காணிக்கை கவனிக்கிறார். उस औरत के उस दान के अंदर बहुत सारी बातें छुपी हुई है। அந்த காணிக்கையில மூலமாக अनेक ரகசியங்களை கூட மறைத்து एक வைக்கிறார். परमेश्वर के ऊपर एक स्थिर भरोसा हम देख सकते हैं। அந்த அவ முழுசும் கொடுக்கிறதுனால அவருடைய நம்பிக்கை முழு நம்பிக்கையும் அவருக்கு மேல இருக்கிறது. हालेलुया। ஹalleluya. उसका भरोसा कोई तितर पितर नहीं कर सकता है। அவருடைய நம்பிக்கை அங்கங்க இல்ல, முழு மனசோட கர்த்தர் மேல இருந்தது. और बहुत समय में हमारा भरोसा कहाँ पर होता है? சில நேரத்துல நம்முடைய நம்பிக்கை எந்த இடத்துல இருக்கிறது? परमेश्वर को छोड़कर पैसे के ऊपर ज्यादा होता சில है। நேரத்துல நாம் தேவனுக்கு மேல உள்ள நம்பிக்கையை விட்டுட்டு
பணத்துக்கு மேல ஒரு நம்பிக்கை या கொண்டிருக்கிறோம். अपने बच्चों के ऊपर ज्यादा भरोसा करते இல்ல हैं। நம்ம பிள்ளைகளுக்கு மேல ஒரு நம்பிக்கை. पर ये औरत जो है अपना पूरा भरोसा जो है परमेश्वर के ऊपर रखी, ஆனா அந்த ஏழை விதவையோ தன்னுடைய முழு நம்பிக்கையும் ஆண்டவருக்கு மேல தான் வைத்திருந்தார். पूरा कमाई जो है उसके पास जितना है सब लेके दान में डालना ये सब लोग नहीं कर सकते हैं। அவன்கிட்ட இருந்ததெல்லாம் முழுசுமா காணிக்கப்பட்டில போடணும்னா அது சாதாரணமா முடியாது. उसके लिए एक अच्छा सा भरोसा चाहिए, அதுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வேணும். एक न हिलने वाला विश्वास चाहिए। அசைக்கப்பட முடியாத ஒரு விசுவாசம். हालेलुया। ஹல்லேலூயா. और उस विश्वास को प्रभु ने देखा। அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் கர்த்தர் அவரிடத்துல பார்த்தார். हम कोई भी तरीके से எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் उस विधवा औरत के दान के सामने खड़ा नहीं हो सकते हैं। நாம் எப்படினாலும் அந்த ஏழை விதவை கொடுத்த காணிக்கைக்கு முன்னால போய் நாம் ஒரு நாள் நிக்க क्योंकि முடியாது. उसका दान वो बहुमूल्य है। அது விலை உயர்ந்த ஒரு காணிக்கை. प्रभु ने उसको देने वाले के लिए एक उदाहरण के रूप में खड़ा कर दिया है। கொடுக்கிற ஜனங்களுக்கு பார்த்து அவங்க எல்லாத்துக்கும் மத்தியில இவ்வளவு ஒரு உதாரணமாக கர்த்தர் வைத்தார். देखिए व्यवस्था के अनुसार तुम 100 में 10 गुना देना चाहिए। நியாய பிரமாணத்தின்படி நீங்கள் 100க்கு 10 கொடுக்கணும். हालेलुया, जो जरूरी है। அது கண்டிப்பாக கர்த்தர் சொல்லி और இருக்கார். पहला फल तुम जाकर प्रभु को देना है। முதல் தரத்துல வருகிற எல்லாத்தையுமே நீ கர்த்தருக்கு पर கொடுக்க इस வேண்டும். औरत ने अपना 100 का 100 गुना प्रभु के हाथों में दे ஆனால் அந்த दिया। ஏழை விதவையோ 100க்கு 100 முழுமையாக கர்த்தருக்கு तो கொடுத்தார். वहां पर यीशु मसीह चुप नहीं रह सकता, ஆண்டவர் அந்த இடத்துல அவர் அமைதியாக இல்ல. वो चुप नहीं रह सकता है, அவர் அமைதியாக இருக்க முடியாது. क्योंकि उसको उसके बारे में बताना ही पड़ेगा। கண்டிப்பா கர்த்தர் அந்த மகிமையான காணிக்கையை சொல்லித்தான் ஆக வேண்டும். क्योंकि उसने तो अपना पूरा विश्वास प्रभु पे रखा है, ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை முழுவதுமே ஆண்டவருக்கு மேல तो இருந்தது. प्रभु उसकी गवाही देनी जरूरी है। ஆகவே ஆண்டவரே அவளுக்கு சாட்சியாக சொல்ல வேண்டிய ஒரு நிலை. हालेलुया। ஹல்லேலூயா. एक वचन पढ़ेंगे, ஒரு வார்த்தை வாசிக்கலாம். पहला इतिहास का किताब நியாயாதிபதி 1 நாளாகம புத்தகம் 29वां अध्याय 19வது அதிகாரம் 29 29 14वां वचन। 14வது வசனம் 29ல 1 நாளாகமும் 29 14 14. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் ராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். मैं क्या हूँ कि मेरी प्रजा मैं क्या हूँ और मेरी प्रजा क्या है कि हमको इसी रीति से अपनी चाल से तुझे भेंट देने की शक्ति मिली। तुझी से तो सब कुछ मिलता है और हमने तेरे हाथ से पाकर तुझे दिया है। हालेलुया। ஹல்லேலூயா. कब हमें देने का मन करता है? எப்பொழுது நாம் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் வருகிறதோ जब हमको मालूम पड़ेगा ये जो मेरे पास है ये प्रभु के वजह से है। அப்ப நினைக்க முடியும் ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உம்மால தான். हालेलुया। ஹல்லேலூயா. जो भी मेरे पास है सब प्रभु के वजह से ही मेरे पास என்கிட்ட है। இருக்கிறது அத்தனையுமே கர்த்தருடைய இரக்கத்தினால தான். तो उस तब हमें वो देने का मन आता है। அப்பொழுதுதான் நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். कभी कभी हम बच्चे लोग जैसा हरकत करते हैं, சில நேரம் நம்முடைய பிள்ளைகள் கேட்பாங்க, बच्चों जैसा हमारा काम रहता है। छोटे बच्चे कैसा काम करते हैं, சில நேரத்தில் நாம் சின்ன பிள்ளைகளை போல சில வேலைகளை செய்வோம். क्या होता है हम उस बच्चे को चॉकलेट लेके देंगे, அந்த பிள்ளைகளுக்கு நம்ம மிட்டாய்கள் வாங்கி கொடுப்போம். फिर उससे थोड़ा सा हम मांगेंगे तो वो देता नहीं है। ஆனா சில நேரம் அந்த பிள்ளைகிட்ட வாங்கி கொடுத்துட்டு நம்ம கேட்டா தர மாட்டாங்க. उसको वो भूल जाता है कि हमने ही उसको वो चॉकलेट दिलाया है करके, நம்முடைய தகப்பனார் தான் நமக்கு தந்திருக்கிறாரு, அதை கூட அவங்க மறந்துடுவாங்க. पर वो समझता है, उसको तुरंत होता है ये मेरा है तो मैं क्यों इसको अपना भाग दूं, ऐसा उसका मन में ख्याल आ சின்ன जाता है। பிள்ளைகள் அந்த மிட்டாயை வாங்கின உடனே என்ன நினைச்சாங்கன்னா இது என்னுடையது, நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு. हालेलुया। ஹல்லேலூயா. हम ऐसा नहीं रहना है। அப்படி நம்முடைய குணம் இருக்கக்கூடாது. हमारा देने में हम प्रभु को दर्शाना चाहिए। கர்த்தருக்கு கொடுக்கறதுல நாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். हालेलुया। ஹல்லேலூயா. कोर्नेलियो के बारे में हम देखते हैं तो கொர்நேலியோவை பற்றி நாம் பார்க்கும்போது उसका दान और धर्म जो है आसमान को जाकर छू दिया था। அவனுடைய தானம் அவனுடைய தர்மம்
தேவன் சமூகத்துக்கே போய்விட்டது. ऊपर से परमेश्वर का उत्तर नीचे उतर के आया அங்கிருந்து தேவன் அதற்கு பதிலை கொடுத்து அனுப்புகிறார். और देखते हैं एक बड़ा सा बदलावट उसका पूरा परिवार में हम देख सकते हैं। அதுக்கு பதிலாக கர்த்தர் அவனுடைய வீட்டார் அனைவருமே ரட்சித்தார். परमेश्वर को देने में हम हमेशा आगे रहना चाहिए। கர்த்தருக்கு கொடுக்கிறதுல எப்பொழுதுமே நாம் முன்பாக வந்து நிற்க வேண்டும். हालेलुया। ஹல்லேலூயா. उसमें मार्क 12वां अध्याय में மார்க் 12வது 41वां वचन पढ़ेंगे। 41வது வசனம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். वह मंदिर के भंडार के सामने बैठकर देख रहा था कि लोग मंदिर के भंडार में किस प्रकार से पैसे डालते हैं और बहुत से धनवानों ने बहुत कुछ डाला। हालेलुया। ஹல்லேலூயா. देखिए यीशु मसीह उस दान के भंडार के सामने खड़ा है, बैठा है அந்த காணிக்கை பெட்டிக்கு முன்பாகவே இயேசுவானவர் நின்று और கவனிக்கிறார். क्या देखता है वो எதை கவனிக்கிறாரு? कि लोग किस प्रकार दान डाल रहे हैं, ஜனங்கள் எப்படி நிலையில எப்படி போடுகிறார்கள், कितना डाल रहे हैं नहीं, எவ்வளவு போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி இல்ல, किस प्रकार से डाल रहे हैं। என்ன நினைவோட அவங்க போடுகிறார்கள். तो जो रकम अंदर डाला जाता वो बड़ी बात नहीं है, நிறைய போடுவாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்ல. पर क्या मन से वो डाल रहा है, அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு போடுறாங்க, क्या विचार से डाल रहा है, என்ன அவனுடைய நம்பிக்கை, परमेश्वर वही देखता है। அதைத்தான் கர்த்தர் கவனிக்கிறார். क्योंकि वो अंदर जो डाला हुआ वो गिनकर वो अमीर नहीं होने वाला है। இப்ப அதை எண்ணி பார்க்கல, वो अंदर जो दान है उससे परमेश्वर अमीर नहीं होने वाला है। இதெல்லாம் நிறைய கொடுத்ததுனால ஆண்டவர் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான பணக்காரன் ஆகல. पर किस हृदय से वो दे रहा है। ஆனா கொடுக்கிறவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில கொடுக்கிறார்கள். हालेलुया। ஹல்லேலூயா. परमेश्वर वही देखता है। அதைத்தான் கர்த்தர் கவனிக்கிறார். और उसी का एक वचन पढ़ेंगे पहला इतिहास में 1 நாளாகம புஸ்தகம் 29वां अध्याय में 19வது அதிகாரம் 29வது அதிகாரம் 17 वचन। என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். हे मेरे परमेश्वर, मैं जानता हूँ कि तू मन को जांचता है और सिधाई से प्रसन्न रहता है। मैंने तो सच यह सब कुछ मन की सिधाई और अपनी सच्चाई से दिया है और अब मैंने आनंद से देखता है कि तेरी प्रजा के लोग जो यहाँ उपस्थित है वे अपनी इच्छा से तेरे लिए भेंट देते हैं। हालेलुया। ஹல்லேலூயா. यहाँ पर दाऊद देखे अच्छे से समझ गया। இங்க கொடுக்கிற விஷயத்தை கவனித்த தாவீது சில காரியங்களை वो சொல்லுகிறார். कहता है परमेश्वर मेरे मन से मैं भर कर दे रहा हूँ, वो आप जानते हैं करके। கர்த்தாவே, நீர் என்னுடைய மனநிலை உத்தமத்தை நீர் கவனிக்கிறீர் என்று தெரியும். हालेलुया। ஹல்லேலூயா. ऐसा नहीं कि मैंने कितना डाला वो नहीं, நான் எவ்வளவு கொடுத்தேன் என்பதல்ல, पर पूरे मन से मैंने डाला है। நான் முழு இருதயத்தோடு கொடுத்தேன். पूरा जो है आनंद के साथ मैंने प्रभु को நான் மிகவும் धन्यवाद दिया। சந்தோஷமாக கர்த்தருக்கு கொடுத்தேன். हालेलुया। ஹல்லேலூயா. हमारे पास देखिए हम भले ही अपना पूरा चीज जो है जैसा वो विधवा औरत के जैसा नहीं डाल सकते हैं, ஒருவேளை நாம் அந்த ஏழையான விதவை முழுசும் போட்டது மாதிரி நம்மளால கொடுக்க முடியாம पर இருக்கலாம். हमारा विश्वास वैसा होना जरूरी है। என்னுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். क्योंकि हमारा विश्वास ही हमें प्रभु के निकट ले जाता है। நம்முடைய விசுவாசம் தான் கர்த்தருக்கு சமீபமாய் நம்மளை நிற்க வைக்கிறது. देखिए अब्राहम को परमेश्वर ने कहा था ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், कि तू तेरे इकलौते पुत्र को जाकर वहां पर बलि चढ़ाना है, நீ உன்னுடைய அந்த அந்த ஒரே பேரான குமாரனை எனக்காக பலி செலுத்த, मुझे लिए वो दान देना है। அதைத்தான் அவன் காணிக்கையா கொடுக்க तो வேண்டும். वो जो है उसमें झिझक नहीं किया, அவன் ஒண்ணுமே அதை நினைக்கல. उसने उस चीजों को तुरंत पूरा करने के लिए दौड़ा है वो। அவருடைய நினைவை கர்த்தர் சொன்னதை அதை சீக்கிரமா நிறைவேற்ற அவர் ஆசைப்பட்டார். तब परमेश्वर कहता है तेरा विश्वास मैं देख लिया है करके। அப்பதான் கர்த்தர் சொல்றார், இப்பொழுது நான் உன்னுடைய விசுவாசத்தை तो கவனிக்கிறேன். विश्वास का पिता कहलाएगा ऐसा உண்மையிலே परमेश्वर நீ कहता है। விசுவாசிகளின் தகப்பனா இருப்பாய். हालेलुया। ஹல்லேலூயா. तो हमारे अंदर वो विश्वास होना चाहिए। நமக்கு உள்ளேயும் கூட அதே விதமான ஒரு விசுவாசம் தேவை. हालेलुया। ஹல்லேலூயா. परंतु परमेश्वर का वचन कहता है, ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, पहला कोरिन्थियों का किताब 13वां अध्याय में 1 கொரிந்தியர்
13वां अध्याय 13வது அதிகாரம் 13वां वचन। 13வது வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. पर अब विश्वास, आशा, प्रेम ये तीनों स्थायी है, पर इनमें से सबसे बड़ा प्रेम है। हालेलुया। ஹalleluya. देखिए उस विधवा औरत ने अपना पूरा विश्वास प्रकट किया அந்த ஏழையான விதவை முழு இருதயத்திலையும் தன்னுடைய முழுமையான அந்த விசுவாசத்தை காண்பித்தார். उसने डाल दिया, उसको कल की चिंता नहीं है நாளைக்கு அவளுடைய தேவை இருக்கிறது, அதை பற்றி அவள் கவலைப்படவில்லை. क्योंकि उसको विश्वास है प्रभु मेरा जो कल की जरूरतों को पूरा करेगा। அவளுடைய விசுவாசம் நாளைக்கு கர்த்தர் எனக்காக எதையாவது செய்வார். क्योंकि परमेश्वर ने मत्ती की किताब में ऐसे ही कहा है, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அவர் அப்படிதான் பிரசங்கம் कल जो है कल की चिंता करेगा, நாளைய தினம் தன்னுடையதுக்காக கவலைப்படும். तुम्हें उसकी चिंता करने की आवश्यकता नहीं நீ है। அதற்காக கவலைப்பட தேவையில்லை. और सच्चाई विश्वास करने वाले प्रभु पे முழு சரியான ஒரு நல்ல விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகள் उनका कल जो है हमेशा आशीषित ही रहता है। நாளை அவங்களுக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். जो मसीह पे विश्वास कर कर चलते हैं கர்த்தர் மேலதான் முழு நம்பிக்கையோட நடக்கிறவர்கள், उनका कल हमेशा जो है वो जो है भलाई ही उनके लिए प्रकट करता அவர்களுக்கு है। நாளைய தினம் எப்பொழுதுமே நன்மையாகவே தான் இருக்கும். तो यहाँ पर हम देखते हैं कि विश्वास, भरोसा और वो प्रेम सबसे श्रेष्ठ बताया गया है। இந்த இடத்தை சொல்லுகிறார், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது எல்லாத்தை காட்டிலும் அன்பு தான் விசேஷமானது என்று तो சொல்லுகிறார். हमारा जो दान है वो प्रेम के साथ होना जरूरी है, நாம் கொடுக்கிற காணிக்கையும் கூட அன்பினால் நிறையப்பட்டதாக இருக்க வேண்டும். क्योंकि प्रेम के सामने कोई भी चीज रुक नहीं सकता है। அன்புக்கு முன்பாக வேற எதுவுமே நிற்க முடியாது. प्रेम के साथ देगा तो उसके फल को हम अवश्य देख सकते हैं। அன்போடு கொடுத்தாதான் அதனுடைய நிலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். परमेश्वर सबसे बड़ा जो है भेंट प्रभु ने हमें दिया है। எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையாக கர்த்தர் கொடுத்தது அவர் தன்னுடைய குமாரனையே கொடுத்தார். हाँ, पढ़ेंगे उसको यूहन्ना का किताब 3 अध्याय में யோவான் 3வது அதிகாரம் 16வது 16 वचन में। யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். क्योंकि परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा कि उसने अपने एकलौते पुत्र को दे दिया, ताकि जो कोई उस पर विश्वास करे वह नष्ट ना हो परंतु अनंत जीवन पाए। हालेलुया। देखिए यीशु परमेश्वर ने इस जगत से ऐसा प्रेम किया है, உலகத்துல கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அன்பை செய்தார். वो प्रेम का जो दान है, जो बलि है, वो यीशु मसीह है। அந்த விசேஷமான பலி ஆண்டவராக இயேசுவானவர் जो தான். कोई भी नहीं दे सकता वो दान को, वो बलि को परमेश्वर ने हमारे लिए दिया है। உலகத்துல யாரும் கொடுக்க முடியாத ஒரு பலியை ஆண்டவர் கொடுத்தார். हालेलुया। हालेलुया। उस बलि के सामने जो है बाकी सब दान बलि जो है वो छोटा पड़ता है। ஆண்டவராக இயேசு தன்னுடைய பலியை கொடுத்ததுனால அந்த பலிக்கு முன்பாக எல்லாமே குறைவாக காணப்படும். प्रभु ने जो दान दिया है, जो यीशु को इस दुनिया में हमारे लिए दिया, उससे बड़ा दान इस दुनिया में नहीं தேவன் है। தன்னுடைய ஒரே பேரான குமாரனை காணிக்கையாக கொடுத்தது போல வேற எந்த பொருளும் யாரும் கொடுக்கல. वो क्यों दिया? क्योंकि उसने हमसे प्रेम किया है। எதற்காக தன்னை அவர் கொடுத்தார்? நம்ம மேல உள்ள ஒரு அன்பினால். हालेलुया। हालेलुया। यीशु मसीह के बारे में अगर हम देखेंगे तो ஆண்டவராக இயேசுவை குறித்து நாம் தியானித்தார். वो अमर है, उसको कभी मृत्यु नहीं है। அவர் நித்தியமானவர், அவருக்கு சாவு என்பதே கிடையாது. वो अल्फा और ओमेगा है, ऐसा वचन அவர் कहता है। பைபிள் சொல்கிறது அவரே ஆரம்பமும் முடிவுமானவர். पर वो प्रेम के वजह से ஆனால் அவர் அன்பா இருந்ததினால उसने अपने आप को मरने के लिए सौंप दिया। அவர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். हालेलुया। हालेलुया। उस प्रेम के, उस दान, उस बलि के वजह से அந்த அன்பு நிறைந்த பலியினாலே हमारे पाप हमसे धुल चुके हैं, என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார். और उसके उस प्रेम के बलि के वजह से அந்த அன்பான பலி நிமித்தமாக हम जो है परमेश्वर के बच्चे बन गए हैं, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றினோம். हम फलदायी बन गए हैं। நாம்
ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாய் மாறிடும். और वो जो बलि है, जो प्रेम का बलि, அந்த அன்பு நிறைந்த அந்த பலியினால वो कभी खत्म नहीं हो सकता है, அந்த அன்புனால நிறைந்த பலி ஒரு நாளும் குறைந்து போகாது. क्योंकि वो हमेशा के लिए है, அது எப்பொழுதும் நிறைவாய் இருக்கிறது. क्योंकि वो प्रेम जैसा हमेशा के लिए है, அந்த அன்பு வந்து நித்தியமானது. वैसा जो प्रेम से दिया हुआ बातें भी हमेशा के लिए है. அவர் அன்பு நிறைந்து அன்பால கொடுத்ததுனால அதுவும் நித்தியமா वो இருக்கிறது. प्रेम का बलि हमें अनंत जीवन देता है. அந்த அன்பான பலி நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. हालेलुया. तो ஹல்லேலூயா. परमेश्वर ने जो दान हमें दिया, जो बलि दिया, वो सबसे अहम दान है. கர்த்தர் நமக்காக கொடுத்த காணிக்க தன்னுடைய குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்ததுனால. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. तो ये दान के बदले में परमेश्वर हमसे क्या चाहता है? இந்த காணிக்கை சொல்லி நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். जैसा परमेश्वर ने हमसे प्रेम किया, எப்படி கர்த்தர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ वैसे ही हम भी प्रेम दिखाना चाहिए. அப்படியே கர்த்தரிடத்துல நாமும் அன்பு கூற வேண்டும். जब हम प्रेम प्रकट करेंगे, எப்பொழுது நாம் கர்த்தருக்கு முன்பாக அன்பை வெளிப்படுத்துகிறோமோ तब हम जो भी दान देंगे परमेश्वर वो जो है आनंद से स्वीकार लेता है. அப்பொழுதுதான் நம்முடைய காணிக்கையை அன்போடு அவர் ஏற்றுக்கொள்வார். हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. ये दान विश्वास से भी बड़ा दान है. இந்த காணிக்கை விசுவாசத்தை காட்டிலும் பெரியதானது. हालेलुया. ஹல்லேலூயா. इस वचन द्वारा परमेश्वर हमें आशीष करेगा. கர்த்தர் இந்த வார்த்தையினாலே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. हम प्रार्थना करेंगे. நம்ம ஜெபம் பண்ணலாம். हम अपने आप को परमेश्वर के सामने எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். एक बहुमूल्य दान के रूप में देंगे. இது உயர்வான ஒரு பலியை போல அன்பாக நாம் அதை ஒப்பு கொடுக்கலாம். हालेलुया. जैसा यीशु ने प्रेम के द्वारा अपने आप को सौंपा है, இயேசுவானவர் அன்பு நிறைந்த ஒரு காணிக்கையாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். प्रेम उसके आगे पीछे कुछ नहीं हो, केवल वो आपसे प्रेम करता है. அவர் நம்ம மேல ஒரு முழுமையாக அன்பு வைத்ததனால அதை செய்தார். हालेलुया. हम भी उसके ऊपर प्रेम रखना है. நாமும் கூட அந்த ஆண்டவரை அப்படியே அன்பு கூற வேண்டும். हमारे पास भी वो बहुमूल्य बलि जो प्रभु को देना है वो है. நமக்கும் கூட ஆண்டவர் எப்படி உயர்வான ஒரு பலியை கொடுத்தாரோ அப்படி நாமும் கூட கொடுக்கலாம். वो बड़ा सा दान हम भी प्रभु को दे सकते हैं. உயர்வான காணிக்கையை நாம் கொடுக்கலாம். वो क्या है कि वो हम अपने आप को प्रभु के हाथों में देना நாம் है. நம்மையே முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலாம். उससे बड़ा दान इस दुनिया में कुछ भी नहीं. அது உயர்வான காணிக்கை, அதை காட்டிலும் ஒன்றும் और மேன்மையானது. वो दान के लिए हमारे अंदर प्रेम प्रकट होना जरूरी அந்த है. காணிக்கைக்கு நம்மிடத்துல முழு இருதயத்துல அன்பு கூற வேண்டும். हमारे अंदर विश्वास भी जरूरी है. நல்ல ஒரு விசுவாசமும் நமக்கு தேவை. पर सबसे पहला यीशु से हमें प्रेम होना है. முழுமையாக நாம் இயேசுவானவருக்கு மேல ஒரு அன்பு இருக்க வேண்டும். हालेलुया. धन्यवाद करेंगे. நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. ऊहंद कानिकयाय ஒப்பு கொடுத்தேனையா, ஊஹந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா, முகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறங்கி விடோ, முற்றிலும் எரித்து விடோ, அக்கினி இறங்கி விடோ, முற்றிலும் எரித்து விடோ, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா,
Let's sing thank you, Jesus.